அப்போதான் எல்லாருமே வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க கீழே இருந்து. கர்லிட்ட சியான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. நாங்கள் எதுக்கு வந்து அவங்களோட ஃபேமிலிக்காக நாங்கள் ஏன் வந்து எங்களோட உயிரை வந்து நாங்கள் விடணும்? ஆமாம், அவர் சொல்கிறதும் கரெக்டு தான். எங்களுடைய ஃபேமிலியுமே வந்து எங்களுக்கு முக்கியம்தான். நாங்கள் சேர்த்துட்டா எங்களுடைய ஃபேமிலியை வந்து யார் பார்த்துக்கிறது? அப்போதான் இந்த பக்கம் முறிமலைன் சார், காம்ரேட்ஸ் யாரும் சொல்கிறத கேட்காதீங்க. அவன் வந்து ட்ரிக் ப்ளே பண்ணுறான்டா. அதுக்கு வந்து நீங்கள் இப்படியா கேவலமாக ஃபாலோ ஆவீங்க? அவன் நம்மக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்துகிறான். நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவனை கொல்லணும். அப்போதான் இந்த பக்கம் இவங்க, டேய் நீ என்ன நினைக்கிற? நாங்கள் என்ன அவ்வளோ முட்டாளா? நாங்கள் அது கூட தெரியாமல் இருக்கிறதுக்கு. ஐரப்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் கடத்த சண்டை போட்டு அவங்களே சாக்ரிஃபைஸ் பண்ண போகும்போது இங்கே பார், மிச்சம் இருக்கிற எல்லாருமே நாங்கள் சேர்த்து போயிட்டோம். ஆர்டினரி மார்ஷல் ஆர்டிஸ்ட்லாம் வந்து இப்போ ஒரு மாதிரி ரெபல் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனுடைய பிளான் இதுதானா அப்படின்ட்டு இவர் வந்து ஷாக் ஆவார். ஹீரோவுமே வந்து சிரிப்பான் லைட்டா. அப்போ தான் இங்கே எல்லாருமே வந்து அடிச்சுப்பானுங்க. எதுக்காகடா வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க? எங்கள் கையில் வெப்பன்ஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த மாஸ்டர்ஸ் அவங்களே வந்து டிமானிக்கல் லீடருக்கு மேட்ச் இல்லை. ஹெவன்லி ஃப்ளாஷ் அதையுமே உங்களால் கவுண்டர் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது எங்களை என்ன பண்ண சொல்கிற? எங்களால் என்ன பண்ண முடியும்? எதுக்காக வந்து எங்களை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு? நாங்கள் எல்லாருமே வந்து அலையன்ஸில் இருக்கிறது உண்மைனா இங்கேருந்து நீங்கள் எல்லா பேர்டனையும் நீங்கள் ஏற்றுக்கோங்க. என்ன நினச்சிட்டு இருக்க? உன்னோட ஃபேமிலி மட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு நீ நினைக்கிறியா? சரிடா, நாங்கள் வந்து எங்களோட உயிரை வந்து லைனில் வந்து வைக்கிறோம். இங்கே இருக்கிற அலையன்ஸ் மெம்பர்ஸும் அவங்களுடைய ஃபேமிலிக்காகவும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்படியே அமைதியாக பார்த்துட்டு இருக்கீங்க எதுவுமே சொல்லாமல். அப்போ தான் இந்த பக்கம் ஷாலின் டெம்பிளுமே வந்து நினச்சி பார்ப்பாங்க, இது வந்து ஒரு கேவலமான ட்ரிக்கு, சின்ன பிள்ளை கூட தெரியும். ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்போ தான் இந்த பக்கம் முறிமலைன்ஸை சேர்ந்தவனுங்க, டேய் நான் சொல்கிறேன், நீ எங்களுடைய ஃபேமிலிஸ் அவங்கள கொள்ளணுமா? எப்படி அவங்களோட உயிரும் உங்களோட உயிரும் ஒன்றாகும்? இப்போ வந்து எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கள் மேலே போடுறீங்க. நீங்கள் இன்னும் சொல்லக்கூட இல்லை உங்களோட உயிரை வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த பக்கம் சாட்டையி எதை சொல்லக்கூடாதோ அதை வந்து அவன் சொல்லிட்டான் இப்போ அப்படின்ட்டு அவங்க நினச்சி பார்க்க, இந்த பக்கம் இவனுங்க, கேட்டிங்களா? அதை கேட்டிங்களா? அவன் என்ன சொன்னான்னு கேட்டிங்களா? இவனுங்களை எப்படி நம்மளால நம்ப முடியும்? ஜஸ்டிஸை வந்து இவனுங்க காப்பாற்றுவானுங்க அப்படின்ட்டு. கர்லிட்ட சியான், எங்களை வந்து நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டோம். நான் ஆமுகி ஆஃப் த ஈ கிளான், நான் வந்து நீங்கள் சொல்கிறத வந்து அக்ரி பண்ணுறேன். நான் வந்து அராங் ஃப்ரம் யோன் கிளான், நானுமே வந்து நீங்கள் சொல்கிறத அக்ரி பண்ணுறேன். நான் கால்கோங், எனக்குமே வந்து இதான் சரின்னு படுது. நானுமே நீங்கள் சொல்கிறத அக்ரி பண்ணுறேன். அப்போ தான் இந்த பக்கம் சாட்டை வெனரபிள் லீடர் ஆங், இப்போ வந்து நம்மளால் திருப்பி ஜெயிக்கவே முடியாது. டிமானிக்கல் லீடர் வந்து ஆல்ரெடி ஜெயிச்சிட்டான். இது வந்து ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து வேற வழி இல்லை. நான் நம்புகிறேன் என்னை வந்து அவன் கொல்ல மாட்டான் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து உயிரோடு இருக்கணும். அப்போ வந்து எல்லாருமே வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா? அப்போ தான் வந்து ஷாலின் வந்து சொல்லிடுவார், நான் சொல்கிறத நல்லா கேளுங்க அலையன்ஸ் மெம்பர்ஸ், நாம் எதுக்காக வந்து நம்ம கூட நாமளே வந்து சண்டை போடுறோம்? இதெல்லாம் வந்து நல்லாவா இருக்கு? நான் செகண்ட் இன் கமாண்ட், உங்கள் எல்லாருக்கும் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுறேன். எல்லாரும் பின்வாங்குங்க, ரிட்ரீட் பண்ணுங்க அப்படின்ட்டு. பின்வாங்கிறதுக்கு வந்து ஆர்டர் வந்து ஒரு பாஸ் பண்ணிடுவாரு, இங்கிருந்து ஓடுங்க அப்படின்ட்டு. அப்பதான் இவனுங்க எல்லாருமே, என்னது ரிட்ரீட்டா? டேய் நான் உங்ககிட்ட தான்டா சொல்றேன், எந்த ஒரு ஃபார்மேஷனும் பண்ணாதீங்க, ஓடுங்க, என்னோட ஃபெல்லோ மெம்பர்ஸ் ஆஃப் த அலையன்ஸ் எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துவாரு. அப்போ வந்து இவங்க எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க, இந்த மாஸ்டர்ஸ் எல்லாருமே, ஹையர்-அப்ஸ். அப்போதான் இவங்க எல்லாருமே, டேய் என்னடா ஓடுறானுங்க அவனுங்க நிஜமாலே? அப்போதான் இந்த பக்கம் பெங்கு, இது ரொம்ப ரொம்ப அவமானமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு, எப்படி உயிருக்கு பயந்து ஓடுறது? இங்கேருந்து எப்படியாவது நான் வெளியே போயே ஆகணும், என்னுடைய ஃபேமிலியை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. இந்த முறிமலைன்ஸை சேர்ந்தவங்களுமே வந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க, மாஸ்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ தான் ஹீரோ மேலேருந்து சொல்லுவான், என்னடா இவனுங்க ஓடுறானுங்க, சுற்றி வந்து மவுண்டன் வந்து கவர் ஆயிருக்கு, இங்கேருந்து ஓடுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு, இது வந்து சரியான முடிவு கிடையாது தப்பிச்சு ஓடுறதுக்கு. அப்போதான் எல்லாருமே, டேய் பிரிஞ்சு ஓடுங்கடா, எல்லாரும் ஒன்றா ஓடாதீங்க, கலைஞ்சு கலைஞ்சு ஓடுங்க, எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போகணும் இந்த ஹெவன்லி ஃப்ளாஷை விட்டு. அப்போ இந்த பக்கம் பெங்கு நினச்சி பார்த்துட்டே ஓடுவான், டிமானிக்கல் லீடர், ஒரு நாள் இதுக்கு வந்து நான் உன்னை பழி வாங்கியே ஆவேன். அப்போ தான் டக்குன்னு பிங்கு வந்து ஸ்டாப் ஆகிடுவான். எல்லாருமே வந்து என்னாச்சு, ஏன் வந்து நின்றுட்டீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ தான் உடனே இவன் வந்து தனியாக வரல, என்னன்னு பார்த்தா நம்மளோட டார்க்கிங்க மெயின் கார்டியனு அவர் மட்டும் தனியாக வந்திருக்க மாட்டார், நம்மளோட ஹீரோவோடைய 6 வாட்டர்பிள் அவங்களுமே வந்திருப்பாங்க. நம்மளுடைய வேங்கு 3 அந்த பக்கம், சாங்குவா ஈபாங்கு பாக்கி எல்லாருமே தான். அப்போ இந்த பக்கம் பெங்கு, என்னடா இது டார்க்கிங்கு போதாது அப்படின்ட்டு கர்ல் லீடருடைய எலைட் சப்பார்டினேட்ஸ்
எல்லாருமே வந்திருக்கானுங்க. இவன் யாரு? ஒரு மாதிரி ஃபர்ரால ஆன கிளாத் வந்து போட்டிருக்கான், சில்வர் ஹேரு. யார் இவன்? இவன் வந்து நாத்தன்சி ஐஸ் பேலஸ்ல இருந்து வந்திருக்கானா? எதுக்காக வந்து இவங்க இருக்கிறான்? ஆனா வந்து இவன் ரொம்ப கொடூரமானவன் தான், மார்ஷல் மாஸ்டர் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பெங்க வந்து நினைச்சு பார்ப்பான். அப்படி நினைச்சு பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி பார்ப்பான். யார? நம்ம எல்டர. யார் இந்த பொண்ணு? அவளை பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்கில்ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா வந்து என்னால அவளை அசால்ட்டா வந்து டேக் டவுன் பண்ண முடியும். அவளை சுத்தி யாருமே இல்லை. டேய் எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுவான் அட்டாக் பண்ண. அப்பதான் இந்த பக்கம் பாக்கி, டேய் அவன் சீரியஸா தான் இந்த பக்கம் போறானா? அப்பதான் இந்த பக்கம் வாங்க, அவன் சரியான முட்டாள்ரா, என்ன பண்ண முடியும்? அவன் வந்து அவனை என்ன கொல்லுங்க, என்ன முதல்ல கொல்லுங்க அப்படின்னு துடிக்கிறான் போல. போட்டு விடு, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் போயிட்டு அட்டாக் ஒன்று போடுவான். ஈஸியா வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து டிஃபெக்ட் பண்ணிடுவாங்க. அப்பதான் உடனே இவன், எப்படி உன்ன மாதிரி ஒரு சின்ன பொண்ணு எப்படி வந்து என்னோட அட்டாக்கை வந்து நீ ஈஸியா வந்து ஸ்டாப் பண்ற அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். இந்த இடத்துல ஒரு சில கெட்ட வார்த்தையும் போட்டுருவான். அவன் அவங்கள வந்து திட்டிடுவான் ஒரு கேவலமான வார்த்தையில. அப்பதான் வந்து அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. டேய் என்ன சொன்ன இப்ப நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சீவு கழுத்த. இவனுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. அதுக்குள்ள தலை துண்டா போயிடும். தலை வந்து அப்படியே ரோலிங்லே போவோம், கத்திக்கிட்டே போவான். இவனும் தலை வெட்டப்பட்டது. இந்த பக்கம் இவன் பேட்ரியாக் பிங் எப்படா அவ்வளவு ஈஸியா அவர் செத்து போயிட்டாரு. இவங்களுமே வந்து லேண்டிங்க போட தலை வந்து ஃபுட்பால் மாதிரி பவுன்ஸ் ஆகிட்டு போவோம். தலை மேலே காலை வச்சு, உன்னை விட நான் அதிக நாள் வாழ்ந்திருக்கேன் சின்ன பையில அப்படின்ட்டு இவங்க சொல்லுவாங்க. ஆப்வியஸா அவங்களுக்கே தெரியும் இவங்க வந்து எல்டர் வயசானவங்க தான். அந்த கல்டிவேட் பண்ணி பாடி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மூலயமா எங்க ஆயிட்டாங்க, கொஞ்சம் ஹையர் லெவல் வந்து அட்டைன் பண்ணி. இந்த பக்கம் நம்மளுடைய சித்தப்பா போட்டு வெளுத்து வாங்குவாரு. அவருடைய ஐஸ் ஆட்டை போட்டு சும்மாவே தூக்கி போட்டு எல்லாரும் மிதிப்பாரு. இப்போ ஹீரோ வர கையில டிவைன் ரிலீக் வர கொடுத்து விட்டான், போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு. கையில வச்சுக்கிட்டு ஜாலியா சண்டை போடுவார் பைபுள்ள. எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணி விளையாடுறாரு பைபுள்ள. அப்பதான் அவனுங்க எல்லாருமே, என்னால வந்து நகரவே முடியல, இந்த மான்ஸ்டர் எங்கேருந்துடா வந்தது, என்னுடைய மொத்த பாடியும் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அப்பதான் இவர் இங்கேருந்து, என்னுடைய பழைய நண்பர்களே என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு வேற வழி இல்லை, இங்கிருந்து எவனும் இதுக்கப்புறம் உயிரோட வெளியே போக முடியாது என்னை தாண்டி. அப்பதான் எல்லாருமே வந்து நினைச்சு பார்ப்பாங்க, இது ஒரே ஒரு வழி தான் வெளியே எக்ஸிட் ஆகி போறதுக்கு. இந்த இடத்துல இவனுங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனாலதான் வந்து டிமானிக்கல் லீடர் வந்து, நாங்க போகும்போது எங்களை ஸ்டாப் பண்ணல போல. இந்த ஹையர் அப்ஸ் வேற எங்களை விட்டுட்டு அவனோட ஃபேமிலி வந்து செலக்ட் பண்ணிட்டானுங்க, தப்பிச்சு ஓடுறானுங்க. இப்ப வந்து டிமானிக்கல் லீடர் வந்து என்ன பண்ணுவான்னு எங்களுக்கே தெரியாது. நான் நம்புறேன் எங்க எல்லாருமே வந்து ஒரு கொல்ல மாட்டார் அப்படின்ட்டு. அப்போ இந்த பக்கம் இவரு, என்னோட பேர் வந்து சியோங் ஜிங்கியோங், கேர்ள் லீடர் சியோன். நாங்க வந்து உங்களுடைய ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்றோம். நாங்க நம்புறோம் நீங்க வந்து உங்களுடைய ப்ராமிஸை வந்து பிரேக் பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டு. ஹீரோ வந்து கையை நீட்டி கொஞ்சம் ஸ்வாடை வந்து ரிட்ராக்ட் பண்ணிடுவான். அப்பதான் அவர் கேட்பாரு, கேர்ள் லீடர் சியோன் எதுக்காக வந்து கொஞ்சோண்டு ஸ்வாடை மட்டும் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்க வருவாரு. அப்பதான் உடனே இந்த பக்கம் நம்ம ஹீரோ, கவலைப்படாத, நான் வந்து என்னோட ப்ராமிஸை வந்து நான் காப்பாற்றுவேன். அப்பதான் டக்குன்னு இந்த பக்கம் ஈபாங் வந்து ஒரு சில பெட்டியை வந்து தூக்கிட்டு வருவான். ஈபாங் மட்டும் இல்ல, வேங்கு, சாங்குவா, மூணு எல்லாருமே, பாக்கி எல்லாருமே வந்து ஒரு சில பெட்டியை வந்து தூக்கிட்டு வந்து லேண்டிங்க போடுவாங்க. அப்பதான் ஈபாங் வந்து சொல்லுவான், நீங்க ஆர்டர் பண்ண மாதிரி எல்லாத்தையுமே வந்து நாங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு. ஹீரோமே வந்து ஓகே சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோமே சொல்லிடுவான். அப்பதான் வந்து ஈபாங் வந்து போட்டே திறப்பான். திறந்து பார்த்தா உள்ள வந்து ஏதோ பில் வந்து இருக்கு. அப்பதான் வந்து ஈபாங் வந்து சொல்லுவான், இன்னும் 2 பாக்ஸ் அது தேவையே இல்லை. அப்பதான் இவனுங்க எல்லாருமே, என்னடா பில் இது? அப்பதான் ஹீரோ வந்து சொல்லுவான், எல்லாரும் நல்ல புள்ளையா, ஆளுக்கு ஒண்ணு சாப்பிடுங்க பாப்போம். அப்பதான் எல்லாருமே வந்து கேட்பானுங்க, அது வந்து பாய்சன் கிடையாதுல்ல? அப்பதான் ஹீரோ, ஆமா பாய்சன் தான். அப்பதான் இவரு இங்க இருந்து, ஆனா நீங்க சொன்னீங்களே எங்களை வந்து நீங்க உயிரோட விட்டுருவீங்க அப்படின்ட்டு, ஆனா ஏன் வந்து எங்களுக்கு அதை நீங்க கொடுக்குறீங்க? இதை நீங்க ப்ராமிஸ் பண்ணதை விட வேற மாதிரி இருக்கே. அப்பதான் ஹீரோ வந்து சொல்லுவான், என்னது டிஃப்ரெண்டா இருக்கா? இந்த இடத்துல நான் வந்து எந்த ஒரு இஷ்யூமே வந்து நான் பார்க்கலையே, நான் உங்களை விடுறேன் தான், உயிரோட தான் விடுறேன் இங்க இருந்து அப்படின்ட்டு ஹீரோ வந்து வில்லத்தனமா ஒரு சிரிப்பை போடுவான். மேபி தெரியல கைஸ், இது வந்து பாய்சன் எடுத்தா உடனே செத்துருவாங்களா, அப்படி இல்லைன்னா இது வந்து அந்த எனர்ஜி டிசபேஷன் பாய்சன் சொல்லுவாங்க. லைக் சாப்பிட்ட உடனே அவங்களால வந்து இன்டர்னல் எனர்ஜி இருக்குல்ல, அதை வந்து கேதர் பண்ண முடியாது. லைக் எப்படி சொல்றதுன்னா, அவங்களால இன்டர்னல் எனர்ஜியை வந்து கேதர் பண்ண முடியாது. அதை வந்து இது பண்ணிடும், நல்லிஃபை பண்ணிடும் கொஞ்ச நேரத்துக்கு, ஒரு 2 ஹவர்ஸ்க்கோ இல்லை 3 ஹவர்ஸ்க்கோ அந்த மாதிரி. அது ஒரு டைப் இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த டிமானிக்கல்ட்டோட சீக்ரெட் மெடிசனாகவும் இருக்கலாம். லைக் அதை எடுத்துக்கிட்டா ஹீரோவால வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹீரோவோடைய எம்எல்ஏ டிமானிக் கியூஏ இருக்குல்ல, அதை வச்சு உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் இது வந்து எந்த மாதிரி மெடிசன்ட்டு தெரில.